உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள். இந்த நவம்பர் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல எடுக்கும்போது, இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்துதான் நம்ம நவம்பர் மாத பலன்களை கணிச்சு சொல்ல போறோம். முதல்ல இந்த கோச்சார கிரகங்கள் கடக ராசியில குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு. சிம்ம ராசியில கேது பகவான், அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் பகவான், துலாம் ராசியில சூரியன் நீச்சமா இருக்கிறாரு. சுக்கிரனும் அந்த கன்னி ராசியில நீச்சமா இருக்கிறார். அடுத்து இந்த நவம்பர் மாதத்துல விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார். புதன் பகவானும் அந்த விருச்சிக ராசியில, கும்ப ராசியில ராகு பகவான், அடுத்து மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, சுக்கிரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் தொடக்கத்திலேயே, அதாவது 3ஆம் தேதி நவம்பர் மாதம் சுக்கிரன் தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து ஆட்சி வீடான துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். இதுதான் இந்த மாதத்தின் இருக்கக்கூடிய முதல் கிரகத்தின் பெயர்ச்சி. அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் அந்த 17ஆம் தேதி அந்த நீச்ச நிலையிலிருந்து அந்த விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகி போகிறார். இந்த சுக்கிரனும் சூரியனும் இந்த இடத்துல பெயர்ச்சி ஆகும் போது அந்த புதன் ஆகப்பட்டவர் 10ஆம் தேதி நவம்பர் மாதம் விருச்சிக ராசியில வக்ரத்தன்மை பெற்று மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றார். அதாவது அந்த துலாம் ராசிக்கு அந்த 24ஆம் தேதி நவம்பர் மாதம் புதன் பகவான் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வக்ரம் அடைந்ததுனால அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். இந்த மாற்றங்கள் இந்த மாதத்துல, இந்த நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாதிரியாக ஒரு சேஞ்சஸ கொடுக்க போகுது. அது போக இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்களான அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த கடக ராசியில உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார். 12ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார். 5 மாதங்களாக அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருந்த சனி பகவான் 28ஆம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ர கிரகங்களினுடைய தன்மைகளும். இந்த மாதம் நவம்பர் மாதம் கிரகங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மீன ராசி அன்பர்களுக்கு நவம்பர் மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு ஜென்ம சனி அப்படின்றது முழுமையாக வரக்கூடிய நேரமாக இருந்தாலும், உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் ரீதியான வளர்ச்சிகள் முழுமையாக அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு வேலை இழப்புகள் இருந்தாலும் கூட நிறைய மீனராசி என்பவர்கள் உங்களுடைய வளர்ச்சியை தேடி வேலையை விடக்கூடிய ஒரு நேரம். அதாவது இன்னொரு இடத்துல நல்ல ஒரு ஜாப் ஆஃபர் கிடைக்கும். இங்க ஏற்கனவே நல்லா தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதுல ஒரு சின்னதா ஒரு திருப்தியின்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால இன்னொரு இடத்திற்கு போகலாமான்ற முயற்சி செய்யும் போதே உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும். அதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலிருந்து தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய வளர்ச்சியான பாதையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஏதோ ஒரு மைன் குவாரிஸ்ல கான்ட்ராக்ட் எடுத்து, அடுத்து பாத்தீங்கன்னா மைன்ஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து, அடுத்து பாத்தீங்கன்னா விளைநிலங்கள்ல ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பிசினஸ் பண்றீங்க, இந்த மாதிரியாக கான்ட்ராக்ட் சார்ந்து ஒரு தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு லாப அளவு அப்படின்றது இருக்கும். குறுகிய கால கான்ட்ராக்ட் தான் இருக்கும். உங்களுடைய பீரியட் பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்லயே நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மீன ராசி அன்பர்கள் தன்னுடைய வேலை முயற்சிகள்ல வெளிநாட்டுல நீங்க முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு இல்ல வெளி மாநிலங்களுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா 7.5 சனி அப்படின்ற ஒரு நெகட்டிவான விஷயம் அப்படின்றது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுனால
உங்களுடைய வேலை முயற்சிகளோ தொழில் முயற்சிகளோ உங்களுடைய இடத்துல இருந்து அப்பாற்பட்டு நீங்க செய்யும் போது, அவுட் ஆஃப் சிட்டியில பண்ணும்போது நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்ல நீங்க கவனம் செலுத்தணும். எக்ஸ்போர்ட்ல கவனம் செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக தொழில் ரீதியான வளர்ச்சிகள் இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு டெவலப்மெண்ட்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதிரியாக 7.5 சனியினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நீங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெளியூர் முயற்சிகளை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் மனைவி கணவர் மூலமாக அதிகப்படியாக ஒரு மாற்றங்களை பெறதுக்குண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். சில பேர் தேவையில்லாம ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தன் தவறை உணர்ந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த நவம்பர் மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால மீன ராசி ஆண்கள் பெண்கள் கிட்ட பழகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி நிமிஷமா நீங்க கெட்ட பேரை வாங்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. அதனால பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்போதுமே கொஞ்சம் ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல நீங்க மெயின்டைன் பண்றது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாத அவமானங்கள் அசிங்கங்களை நீங்க பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. அதே சமயத்துல வெளியிடத்துல கடன் வாங்குறதோ கொடுக்கறதோ இந்த மாதம் வச்சுக்க கூடாது. இந்த மீன ராசி என்பர்கள் யாரு கடன் கேட்டாலும் கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் இப்ப கொடுக்கக்கூடிய கடனுக்கு உங்களுக்கு திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடும். அதனால நீங்க கடன் வாங்குறதோ கொடுக்கறதோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா வருமானம்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். வேலை ரீதியான ஒரு முன்னேற்றங்களும் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்காக தயார் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சாதகமான ஒரு மாதம். உங்களுக்கு தேர்வுகள் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்துலதான் ரிசல்ட் வருது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு ரிசல்ட் வரப்போகுது. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடியவர்கள் அரசாங்க துறையிலேயே இருந்து எங்களுக்கு இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் இருக்கு அப்படின்றவங்க அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜாதக ரீதியாக சில தடைகள் இருக்கு, திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்துல அதற்குண்டான நிவர்த்திகளும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய மைண்ட் அதாவது சிந்தனை ஆகப்பட்டது இந்த மாதம் கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை செய்யும். எப்போதுமே மீனராசி என்பர்கள் அறிபுரியா சில விஷயங்கள ரொம்ப ஃபாஸ்டா தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியா செய்வாங்க. ஆனா இந்த காலகட்டம் இந்த நவம்பர் மாதம் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ஒரு சில விஷயத்த நல்லா ஆராய்ந்து கொஞ்சம் ரொம்ப நிதானமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களினுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சிகள், இதனால் வரைக்கும் பிரிந்திருந்த குடும்பங்கள் மீண்டும் சேருவதற்கும் அங்க திருமணமான தம்பதிகள் பிரிந்திருந்தாலும் கூட மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இந்த கோச்சார கிரகங்கள் மீன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்தே நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வேலைக்காக யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். இப்போ பார்ட் டைம் ஜாபா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு பெர்மனண்டா எப்போ ஆகும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த மாதத்திலேயே அந்த பெர்மனண்ட் ஜாபுக்கு உண்டான ஒரு அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்கு. உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு அப்படின்னா அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தான் இந்த மீன ராசி என்பர்கள் வெளிநாட்டுல பெற போறாங்க. இந்த மீனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல உங்களுக்கு ரெசிடென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட், கிரீன் கார்டு இதெல்லாம் கிடைக்கணும் விருப்பப்படுறவங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த மாதத்துல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார கிரகங்களின் அமைப்புகள் படி நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.